இந்த தேர்தலில் சீமா பழைய வாக்கு வங்கியை தக்க வைத்தால் உண்மையாக சீமாவுக்கு ஆதரவு இருக்குன்னு எடுத்துக்கலாம். 50,000 கோடி கள்ளப்பணம் அந்த தேர்தலில் 534 தொகுதியிலையும் இந்த பணம் கடத்தப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையாளர் அறிவிக்காமல் டெல்லியினுடைய உத்தரவிற்கு காத்திருப்பதற்கு காரணம் என்னன்னு மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்கு. பேலட் பேப்பர் இரவு பகலாக என்பி அடுத்த நாள் வெற்றி வாய்ப்பை சொல்லிடுவாங்க தமிழ்நாடு முழுக்க. இப்போ மோடியோட டிஜிட்டல் இந்தியா வந்த பிறகு நீங்கள் ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருக்க முடியாது. நீங்கள் அப்போ 53% தான் வாக்கு பதிவாகுதுன்னா நீங்கள் மத்திய சென்னை படித்தவர்கள் உள்ள தொகுதி. தேர்தல் மீது நம்பிக்கை இல்லையா, இல்லை வேட்பாளர் மீது நம்பிக்கை இல்லையா? இப்போ ஓட்டு சதவீதம் குறைகிறதுனால ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? இல்லை, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். மணிப்பூரில் தேர்தல் அந்த குக்கியின மக்கள், கிறித்துவ குக்கியின மக்கள் ஓட்டே போடல. தேர்தலே வேண்டான்ட்டான். மணிப்பூரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி பொட்டி வைக்கிறாங்களாம். எடுத்துகிட்டு போன துப்பாக்கியில் வந்து போட்டிருக்காங்க. தொட்டில் குழந்தை திட்டம் கேள்விப்பட்டிருக்கோம். இது தொட்டில் துப்பாக்கி திட்டம். 15 லட்சம் பேருடைய வாக்கு என்ன ஆச்சு? நீ தானே சொன்ன 22ன்னு, இப்போ நீ தான் சொல்ற 69. வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் சார். வணக்கம் சார். 18வது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70% வரைக்கும் ஓட்டு போலிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 70% சொல்கிற செய்தி என்ன சார்? இல்லை, 70%, 72%, 69% மாறுது. இன்னும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையாளர் இறுதியாக சொல்வதற்கு டெல்லியிலிருந்து உத்தரவை எதிர்பார்த்து காத்திருக்க. தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையாளர் அறிவிக்காமல் டெல்லியினுடைய உத்தரவிற்கு காத்திருப்பதற்கு காரணம் என்னன்னு மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்கு. தேர்தல் ஆணையாளர் ராஜீவ் குமார் 2 முறை பணி நீடிப்பு செய்வதற்கு உச்சநீதிமன்றம் இவரை விட்டால் வேறு ஆள் இல்லையான்னு கேட்குது. நீங்கள் அரசு தரப்பு இல்லை, இவர் தான் சிறப்பாக செயல்படுவார். அப்போது ஓய்வு பெற்ற அதிகாரிகளை 2 முறை பணி நீட்டிப்பு செய்து வேலை வாங்குகிற அளவுக்கு ஆட்கள் பற்றாக்குறையால் இந்த IAS அதிகாரிகள் தரப்பை நம்பி இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டிய தேவை இருக்கான்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. இவர் தான் தேர்தல் ஆணையாளர், பழுத்த அனுபவம் உடையவர், இவர் தான் இந்த அரசுக்கு தேவையினுடைய உச்சநீதிமன்றம் அது விளைவிக்குது. இப்போது இந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஏறக்குறைய ஒரு 6-7 தேர்தலை 8 தேர்தலை நான் பார்த்துருக்கேன். 5 வருஷம்னா ஒரு 35 வருஷம் 7 தேர்தலை. பேலட் பேப்பர் இரவு பகலாக என்பி அடுத்த நாள் வெற்றி வாய்ப்பை சொல்லிடுவாங்க தமிழ்நாடு முழுக்க. இப்போது மோடியோட டிஜிட்டல் இந்தியா வந்த பிறகு நீங்கள் ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டியது. இது உண்மையாகவே செயற்கையாகவே இது ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்தப்படுகிறதா ஒரு சந்தேகம் வருது. இது ஜனநாயகம் என்பதை நீங்கள் இப்போ UN அதிகாரிகள் பார்த்துட்ருக்காங்க. அமெரிக்கா, ஐரோப்பா யூனியன் பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் இந்த தகவல்கள் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய புலனாய்வு ஏஜென்சிகள் பார்த்துட்ருக்காங்க. 1.5 மாத காலம் 2 மாத காலம் இந்திரா காந்தி இருந்த காலத்தில், ராஜீவ்காந்தி இருந்த காலத்துலலாம் பேலட் பேப்பரை 24 மணி நேரத்தில் சொல்லிடுவான். இப்போ பல மடங்கு இலகுவாக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல். இதில் 1.5 மாத காலம் காக்க வைக்க வேண்டிய தேவையே இல்லை. இப்போ தேர்தல் முடிவுக்கு 1.5 மாதம் வரைக்கும் காக்கிறது கூட ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். தேர்தலில் எவ்வளோ சதவீதம் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கே நாட்கணக்கில் எழுத்துட்டு இருக்காங்களே. இதனோட பின்னாடி எதனா ரகசியம் என்ன ரகசியம்? பிஜேபி ரகசியம்தான். பிஜேபி தான் அத்தனை அரசு அதிகாரிகளையும் கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் இதில் ஒரு பெரிய அபாயம் என்னென்னா, நீங்கள் மத்திய சென்னையில் 53% பாதி பேர் ஓட்டே போடலை. நீங்கள் தென் சென்னையில் 56, வட சென்னையில் 59.
நீங்கள் அப்போ 53% தான் வாக்கு பதிவாகுதுன்னா நீங்கள் மத்திய சென்னை படித்தவர்கள் உள்ள தொகுதி. மிக தமிழ்நாட்டிலேயே அதிகமாக படித்தவர்கள், பண்பாளர்கள், அறிவாளிகள் உள்ள தொகுதி அது. அந்த தொகுதி 53% தான்னா தேர்தல் மீது நம்பிக்கை இல்லையா, இல்லை வேட்பாளர் மீது நம்பிக்கை இல்லையா? இப்படி 2 கேள்வி வருதுங்கம்மா. ஒன்று, ஜனநாயகமே வேண்டாம் நினைக்கிறாங்களா, இல்லை ஜனநாயகத்தை காப்பாளராக இருக்கக்கூடிய வேட்பாளர் வேண்டாம் நினைக்கிறாங்களா? இது 2 விஷயம். மக்கள்கிட்ட எல்லா தகவலும் போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு 2000 பூத்து இருக்கு, பூத்து கமிட்டி. இந்த பூத்து கமிட்டிக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அதிமுக, திமுக, பிஜேபி 3 பேருமே 30 நாளைக்கு முன்பு இருந்து டெய்லி 1000 ரூபா கொடுக்குறோம். ஒரு பூத்து கமிட்டிக்கு ஒரு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு 1000 ரூபா, 30 நாளுக்கு 30,000 ரூபா. இப்படி எத்தனை பேர்? ஏறக்குறைய ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் குறைஞ்சது ஒரு 3000 பேர் இருப்போம். 30,000 ஒரு ஆளுக்குன்னா 3000 × 30,000 ஏறக்குறைய பல கோடி ரூபாய் அதில் செலவு பண்ணுறோம். ஒரு தொகுதியில் 3 கட்சி, 3 கோடினா 120 வேட்பாளர், கூட 500 கோடி இந்த கணக்கு வந்துருக்கு. 500 கோடி என்ன பண்ணாது? எல்லாம் கள்ள பணம் தான். இது எப்படி கணக்கில் காமிக்க முடியுது? நீங்கள் இந்தியா முழுக்க 4850 கோடி ரூபா கணக்கில் காட்டாத பணத்தை பிடிச்சிருக்கான் நம்ம நயினார் நாகேந்திரன் 4 கோடியோடு சேர்த்து. அப்போது 5000 கோடி ரூபா இந்தியா பூரா கள்ள பணம் தேர்தல் நேரத்தில் பறக்கும் படம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் 5000 கோடினா 10 மடங்கு எனக்கு கூட்டிங்க. எவ்வளோ ஆச்சு? 50,000 கோடி கள்ளப்பணம். இந்த தேர்தலில் 534 தொகுதியிலையும் இந்த பணம் கடத்தப்பட்டு இருக்கு. இதுதான் நமக்கு தருகிற புள்ளி வரும். இப்போ ஓட்டு சதவீதம் குறைகிறதுனால ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? இல்லை, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் யூபியில் 43%, மகாராஷ்டிராவில் 46%. அப்போது நீங்கள் இங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிர் மகாராஷ்டிரா, பிஜேபிக்கு ஆதரவு உத்தரப்பிரதேசம். அப்போ இது 2ம் இந்த முரண்பாடுகள் நம்ம பார்க்குற பொழுது மகாராஷ்டிரா கண்டிப்பாக ஒரு இப்போ 20 சீட்டு காங்கிரஸ் வரும்னு ஒரு புள்ளி வரங்கள் சொல்லுது. ஏன்னா நீங்கள் பால் தாக்கரே ஒரு இந்துத்துவா, சின்ன இந்துத்துவா, பிஜேபி பெரிய இந்துத்துவா. சின்ன இந்துத்துவா பெரிய இந்துத்துவாவுக்கும் பெரிய சண்டையில் ஆட்சி யார்கிட்ட போகுதுன்னா 3வது ஒரு ஆட்டோ டிரைவர் இந்துத்துவாட்ட போகுது. ஏக்நாத் ஷிண்டே ஆட்டோ ஓட்டுநராகத்தான் சிவசேனா சேர்றாரு. பிஜேபி அவர் முதலமைச்சராக்கி வில்லு அம்பு எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருச்சு, தேர்தல் ஆணையமே கொடுத்துருச்சு. உத்தவ் தாக்கரே ஆதரவு நிலை என்பது மகாராஷ்டிராவில் பெரிய தளம். பால் தாக்கரே சிவசேனா கட்சி. அப்போது முழுக்க இந்துத்துவா, பிஜேபி இந்துத்துவா, சிவசேனா இந்துத்துவாவை முழுங்கிருச்சு. இதை மராட்டி மக்கள் ரசிக்கலை. அப்போ பிஜேபி அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. 20 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்குன்னு புள்ளிவர்கள் சொல்லுது. அப்போ இப்படி இந்தியா முழு மணிப்பூரில் தேர்தல், அந்த குக்கியின மக்கள், கிறித்துவ குக்கியின மக்கள் ஓட்டே போடல, தேர்தலே வேண்டான்ட்டான். அப்போது பைரவன் சிங் தலைமையில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் மீண்டும் வந்து ஜனநாயகம்னா அனைவரையும் சேர்ந்து தான் ஜனநாயகம். மணிப்பூரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி பொட்டி வைக்கிறாங்களாம், எடுத்துகிட்டு போன துப்பாக்கியில் ஒழுங்கு போட்டிருக்கேன்னு. தொட்டில் குழந்தை திட்டம் கேள்விப்பட்டிருக்கோம், இது தொட்டில் துப்பாக்கி திட்டம். அரசே கொடுத்து சொல்லுது. இப்போ அரசாங்கமே எப்போ எங்களுக்கு வேணும் கொடுங்கப்பாங்க. அந்த வீடியோவில் கூட பார்க்குறோம் சார், நான் யூனிஃபார்ம் போட்டவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அப்போ இதெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்காக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைகள். இந்தியா பூரா எப்படி நடக்குது? நீங்கள் சத்யபிரதா சாகு 72 நேற்று சொன்னவர் இன்றைக்கி 69ங்கிறார்.
3% என்பது நீங்கள் 5 கோடி வாக்காளரில் நீங்கள் 3% என்பது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15 லட்சம் வாக்காளருடைய தடை விதி எப்படி ஒரு மணி நேரத்தில் மாறுது? 5 கோடி பேர் வாக்காளர் இருக்கான், 3% 72 69 மாறுது. அப்போ 15 லட்சம் வாக்காளருடைய தடை விதியை ஒரு அதிகாரி எப்படி மாற்ற முடியும்? இது உச்சநீதிமன்றத்துக்கு எல்லாமே உச்சநீதிமன்றத்துக்கு கதை போய் தட்ட முடியுமா? 15 லட்சம் பேருடைய வாக்கு என்ன ஆச்சு? நீ தானே சொன்ன 72ன்னு, இப்போ நீ தான் சொல்ற 69. ஏன் கம்ப்யூட்டர் வேலை செய்யலையா, இல்லை கணக்கு போட தெரியலையா? அப்போ இதுக்கு பின்னணியில் 15 லட்சம் பேருடைய ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது. நீ 69 59 29 நீங்க இறுதியா சொல்றதான கணக்கு. தேர்தல் ஆணையம் என்னது விளையாட்டுத்துறையா? தேர்தல் ஆணையம் என்ன காதி போர்டு டிபார்ட்மெண்ட்டா? துணி எடுத்துட்டு வந்தாயா கதர் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சுங்கிறக்கு? இல்லை தேர்தல் ஆணையம் என்ன டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டா? பஸ் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு டயரக்கான சொல்கிறதுக்கு? அப்போ எல்லாமே ஜனநாயக படுகொலையாக இருக்குது. நீங்கள் இதை அதிமுக, திமுக, பிஜேபி, நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பேசுவோம். 3 கட்சியுமே நீங்கள் 200 300 500 2000 அதிகபட்சமாக ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. திமுக எல்லா தொகுதியிலையும் 300 to 500 கொடுத்துருக்காங்க. பிஜேபி 500 கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா நமக்கு ஆதாரத்தெல்லாம் கேட்க சொல்ல முடியாது. சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது. இதுக்கு எனக்கு காது வழி செய்தான். எலெக்ஷன் நோட்டீஸ் விட்டு எங்கே ப்ரூவ் பண்ணுனா எல்லாம் சர்க்காரிய கமிஷன் அறிக்கை மாதிரி தான். சொல்லப்பட்டது, பேசப்பட்டது, கூறப்பட்டது எங்கள் செவி வழியாக வந்த செய்தி. நீங்கள் பத்திரிகையில் கிசு எழுதுவாங்கல்ல, அது போல தான். அண்ணாமலை சொல்கிறாரு, அப்படி நான் கொடுத்ததை நிரூபித்தா நான் அரசியல் விட்டே போவேன் அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், அண்ணாமலை திமுக கோவை மண்டல செயலாளர்களுக்கு 30 பேருக்கு 3 லட்சம் ரூபா 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. திமுக மண்டல செயலாளருக்கு இது மறுக்க சொல்லுங்க. நான் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அண்ணாமலை இப்போ பணம் கொடுக்காம எப்படி எலெக்ஷன் நிற்கிறாரு? அண்ணாமலை ஒரு பைசா இல்லாமல் தேர்தல் இருந்தாருன்னா அவர் தான் உண்மையான புத்தன், காந்தி எல்லாம் அவர் தான். நீங்கள் இப்போ அரவக்குறிச்சியில் மிச்சமான பணத்தில் அங்கே செங்கல் சூளை கட்டி வச்சுருக்காரு. எல்லா பற்றியும் செய்தி வந்து பார்த்தீங்களா? நீங்கள் எடப்பாடி கவர்மெண்ட்டில் நீங்கள் கரண்டு, குவாரி, மண் எல்லாம் கொடுத்துருக்கு. அவருடைய மைத்துனர் தான் அங்கே வச்சுருக்காரு. செல்லூர் ராஜு கூட அதை பதிவு பண்ணுறாரு. அப்போது லஞ்சம் வாங்காமல் ஊழல் பண்ணாமல் ஏது அந்த காசு? ஐபிஎஸ்சில் சம்பளம் வாங்கி சூளை கட்டுறீங்க பல கோடிக்கு. அப்போ மலிவான அரசியல் தமிழ்நாட்டில் நீங்கள் திமுக, அதிமுக, பிஜேபி உட்பட நான் கேட்குறேன், கனிமொழி தூத்துக்குடியில் நிற்கிது. அதிமுக ஒரு கவுன்சிலர் கூட நிறுத்துது. யார்? புத்தூர் கட்டு வேலுச்சாமியை. பிஜேபி யாரை கொண்டு? பிஜேபி கூட்டணியில் தாமாக சைக்கிள் கூட நிறுத்துறீங்க. எப்போ அந்த அம்மா வந்து தூத்துக்குடியில் கப்பலில் போயிட்டுருக்கு. நீ சைக்கிளில் போய் எப்படிப்பா ஜெயிப்பீங்க? என்ன அரசியல் இதுக்குள்ள? கனிமொழி எதுக்கிறதுக்கு அதிமுக கவுன்சிலர் தான் தயாராக இருக்காரா? அப்போ என்ன அரசியல் அதுக்குள்ள? சரி, அப்படியே பெரிய எதிரி சிவகங்கையில் செட்டிநாட்டு இளவரசர் கார்த்திக் சிதம்பரம். பிஜேபி எதுக்கிறக்கையா? ராஜா ஏன் வரல? இந்த தடவை ஏன் கடை இறக்கல? ராஜா போல பர்ச்சேஸ் பண்ணிட்டார். யார்? கார்த்திக் சிதம்பரம். இந்த முறை யாரை கூட இறக்கியிருக்கீங்க? வின் டிவி தேவநாதன் தான் சிதம்பரத்தை எதுக்கு சரியான வேட்பாளரா? அப்போ அண்ணாமலையுடைய பார்வை சரியான பார்வையா? யாரை ஏமாத்துறீங்க? இப்போ அதிமுக யார் நிறுத்துனா ஒரு கிறித்துவர் நிறுத்துது. எப்படியாவது சரி ஜெயிச்சு வாங்க கார்த்திக் சிதம்பரம். எப்படி அதிமுக கூட்டணிக்கு வந்துருங்க? யார்? எடப்பாடியுடைய தகவல். நீங்கள் எடப்பாடி இப்படியாவது காங்கிரஸை அதிமுக கூட்டணி கூட கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. எடப்பாடி தூதராக திருநாக்கரசு டெல்லிக்கு போகிறார். இப்போ ராகுல்கிட்ட இந்த கணக்கை சொல்கிறார். 25 சீட்டு தரங்கிறாங்க. திமுக 10 சீட்டுக்கே பஞ்சாயத்தில் ஓடிட்டுருக்கு. 25 சீட்டு தரங்கிறாங்க. நம்ம சேர்ந்துருவோமான்னு.
இதெல்லாம் கேட்டுட்டு ராகுல் இதெல்லாம் இந்த 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 கதையே வேண்டாம் கிளம்புங்கன்ட்டு. இது ஸ்டாலினுக்கு தெரியுது. கடைசி வரைக்கும் திருநாவுக்கு சீட்டே இல்லை. கடைசி வரைக்கும் சீட்டே இல்லை. யார்கிட்ட சொல்லிட்டாரு? நீங்கள் செல்வ பெருந்தகைன்னு சொல்லிட்டாரு, இவரை சீட்டு கொடுக்காது. காங்கிரஸில் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யார் முடிவு பண்ணா? ஸ்டாலின். ஏன் திருச்சியில் இன்னவருக்கு தஞ்சாவூர் கொடுத்துருக்கணும், மாயவரம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் சீட்டு இல்லை? இந்த கூட்டணி உடைக்கிறாருன்னு தான். இது எதிர்காலத்தில் காங்கிரஸை உடைப்பார், உடைச்சி நம்மளோட கூட்டு வந்துடுவார் யார்? கார்த்திக் சிதம்பரம். அதனால தான் எடப்பாடி கார்த்திக் சிதம்பரத்துக்கு வேட்பாளரே போடல, ஒரு டம்மி பீஸை போட்டிருக்காரு. அடுத்து வைகோட்ட போகிறாரு, உங்கள் மகன் ஜெயிக்கணும்னு நான் விரும்புகிறேன், நான் இங்கே ஒரு டம்மி பீஸை போடுறேன். மணல் கரிகாலனுடைய அண்ணன் கருப்பையா போட்டிருக்காரு. அவருக்கு ஆற்று மண்ணு தான் தெரியும், ஆறு எங்கே இருக்கு அங்கே தான் இருப்பார். அவரை வைகோ பையனை எதுக்கக்கூடிய ஆள். இப்படி எல்லா பக்கமே எல்லா கட்சிகளிலுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். மக்களை ஏமாத்துறாங்க. திமுகவும் ஏமாத்துது, அண்ணா திமுக ஏமாத்துது, பிஜேபி ஏமாத்துது. ராதிகாவை கொண்டு போய் எங்கே போட்டிருக்கணும்? நேரம் கொண்டு போய் கனிமொழிகிட்ட போட்டிருக்கணும், தூத்துக்குடியில். எப்படி இருக்கும் ஃபைட்டு? ஏன் கனிமொழி ஜெயிக்கணும்னு அதிமுக விரும்புது, பிஜேபி விரும்புது, தமாக விரும்புது, எல்லா காமாக்க விரும்புது. அப்போ அவர் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏன்னா அவர் எதிர்காலத்தில் அவர் தான் சிஎம். ஸ்டாலினுக்கு பின்னாடி திமுகவுடைய முதலமைச்சர் உதயநிதியா கனிமொழியானா எல்லாம் கனிமொழி வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாம் மாவட்டம் கிவட்டம் வட்டம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் எங்கே போயிடுவாங்க? கனிமொழி வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ பின்னாடி ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு இப்போவே ஆரம்பித்து வைப்போம். அதனால் கனிமொழிக்கு எதிராக யாரும் வேட்பாளர் போடல. இப்படி அதே போல் டிஆர் பாலுக்கு எதிராக வேட்பாளர் போடல, ஜெகத்துக்கு எதிராக வேட்பாளர் போடல. இப்படி திமுக பலமான வேட்பாளர்களை எதிர்த்து எல்லாம் டம்மி பீஸாக போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ அதிமுகவும் ஜகா வாங்குது, அண்ணாமலையும் ஜகா வாங்குறாரு. அப்போ இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் இருக்கு. கருணாநிதி ஜெயலலிதா நடக்குமா? கேட்ட உடனே நீக்கி இருப்பாங்களா? எனக்கு அண்ணாமலை, எடப்பாடி, ஸ்டாலின் 3 பேருக்குள்ள ஒரு முக்கோண அரசியல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல். நீங்கள் மணல் மாஃபியா கரிகாலனை யாருமே பேசுறது. திமுக ஆளுங்கட்சி ரைட்டு, காசு வாங்கிட்டு இருக்கு. அதிமுக எது பேசணுமா இல்லையா? பிஜேபி எது பேசணுமா இல்லையா? பேசவே இல்லையே. அப்போ என்ன கணக்கு? மண் போயிட்டு தான் இருக்கு, ஆற்று மணன் போயிட்டு தான் இருக்கு. நீங்கள் கொடூர பாவிகள். நீங்கள் ஆற்றுல மணலே இல்லாமல் போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சிருக்கீங்க. நீ உண்மையாகவே விவசாயிகளுக்கு நண்பன்னா நீ காவிரி ஆற்றுல காவிரி தண்ணியை தேக்கி வைப்பதற்கு 100 செக் டேம் கட்டினீங்கன்னா ஒரு 50 டிஎம்சி தண்ணி எப்பவுமே கிடக்கும். வேறு அணையில் கட்ட வேண்டாம், வருகிறத தடுத்து நீங்கள் கட்டினீங்கன்னா ஒரு அரை டிஎம்சி, கால் டிஎம்சி, அரை டிஎம்சி, கால் டிஎம்சி. எங்கே நீங்கள் பூம்புகார் வரைக்கும் மேட்டூர்லேருந்து செக் டேம் கட்டிங்கன்னா அது தண்ணி போல் எங்கே இருக்கும்? ஆற்றுலேயே கிடக்கும். ஆனால் மண்ணு திருட முடியாதுங்கிறதுக்காக விவசாயிகளுடைய வயிற்றில் நீங்கள் நெருப்பள்ளி போட்டு ஆற்று மண்ணை பூரா திருப்பி வித்துட்டீங்க. 3 பேர் கூட்டணி, அதிமுக திமுக கூட்டணியில் இப்போ அண்ணாமலை சேர்ந்துக்கிட்டார். 2 பேரை மிரட்டி அதிகமாக சம்பாதிச்சது திமுக அதிமுகவோட அண்ணாமலை தான். அப்போது இந்த தேர்தல் என்பது முழுக்க பூத்து கமிட்டியிலிருந்து சொந்த கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்ததுலேருந்து எல்லாமே சட்டவிரோதமாக பல 100 கோடி பணம் வாக்காளர்களுக்கு போயிருக்கு, கட்சிக்காரனுக்கு பூத்து கமிட்டிக்கு போயிருக்கு. அதிமுக பூத்து கமிட்டி, திமுக பூத்து கமிட்டி, பிஜேபி பூத்து கமிட்டி, எல்லா பூத்து கமிட்டிக்கும் போயிருக்கு. அப்போ இதெல்லாம் எந்த கணக்கில் வைக்கிறது? நீங்கள் உண்மையாகவே நான் அண்ணாமலை பார்த்து கேட்குறேன், தேர்தல் ஆணையம் அறிவிச்சு அந்த செலவு தான் பண்ணீங்களா? எல்லாமே மக்களை ஏமாற்றுகிற அரசியல் தான் திராவிட இயக்கத்துக்கு ஈக்குவலாக இப்போ பிஜேபி பண்ணுது. பிஜேபி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்கள் 1 லட்சம் ஓட்டை காணும். அதேமாதிரி இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு தொகுதியிலையும் ஒரு 1 லட்சம் ஓட்டை காணும் அப்படின்றாங்க. இது தோல்விக்கான ஒரு காரணங்களை தேடுறாங்களா இல்லை உண்மையாகவே ஓட்டு? இல்லை, அதாவது 1 லட்சம் வாக்கெல்லாம் ஒன்றெல்லாம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மோசடி, அப்படிலாம் செய்யறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது பெண் வாக்காளர்கள் திமுகவுக்கு அதிகப்படியாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? பெண் வாக்காளர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? சிறப்பாக திமுக பெண் வாக்காளர்களை கவருவதற்காக இந்த 1000 ரூபா உரிமை தொகை சொல்கிறாங்க.
இது வந்து திமுகவுடைய வாக்கு வங்கி எப்பவுமே 20% தான். ஆண் வாக்காளர், பெண் வாக்காளர், இளைஞர் எல்லாம் சேர்த்து. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதிமுகவுக்கு 20%. நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் லேப்டாப்பு, சைக்கிள், இலவச வேட்டி சேலை, அப்போ அந்த 20க்கு மேலே ஓட்டு எகிரல. திமுகவும் அதே கதை தான். 20 நிரந்தர வாக்கு வங்கி. ஆனால் திமுகவுக்கு எப்படி 43% வருது, 58% வருதுன்னா, கூட்டணி பலம். ஆமாம். முஸ்லீம்கள் வந்து ஒரு 12-13% இருக்காங்க. காலையிலே வந்து முஸ்லீம் கிறித்துவர்கள் 2 பேரும் மோடியை பிடிக்காது. நேராக வந்து காலையில் 11 மணி, நீங்கள் நேற்று மதியம் 1 மணிக்கு 40% ஓட்டு போல இருக்கு. 40% நீங்கள் திமுக, அதிமுக, கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு தான். அதுக்கு மேலே தான் நீங்கள் நடுநிலை வாக்காளர்கள், திமுக வாக்காளர்கள், அதிமுக வாக்காளர்கள், பிஜேபி வாக்காளர்கள் எல்லாமே 3 மணி 4 மணிக்கு மேலே தான். இந்த 2 மணி நேரத்தில் தான் 30% பதிவாயிருக்கு. இந்த கடைசி 1 மணி நேரத்தில் வந்து 10% வாக்கு, கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு. இது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இதில் வந்து மோடி எதிர்ப்புங்கிறது 100% தமிழ்நாட்டு பிளாட்ஃபார்ம். மோடி அரசியலுக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு 10 வருஷமாகவே இங்கே அரசியல். ஜெயலலிதா 2014 மோடி எதிர்ப்பு அரசியல் தான். அந்தம்மா 37 சீட்டு கிடச்சிது. அவர் திமுக 1 சீட்டு கூட கிடைக்கல. அதிமுக பிஜேபியோடு போய் சேர்ந்த பிறகு திமுக பிஜேபி எதுக்க ஆரம்பிச்சவங்க 38 சீட்டு கிடச்சிது. இதுதான் இங்கே அரசியல், நிரந்தர அரசியல் இதுதான். இதில் எந்த மாற்றம் வராது. பிஜேபிக்கு எந்த காலம் கம்யூனிஸ்ட் ஓட்டு போட மாட்டாங்க. அதே போல் முஸ்லீம், கிறித்துவர்கள், தலித்துக்கள், சிறுத்தை ஓட்டே போடாது. இப்போ இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, முஸ்லீம் வாக்கு ஸ்பிரிட் ஆகி அதிமுகவுக்கு வந்திருக்கு. நேற்று நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சிதம்பரம் தொகுதியில் எனக்கு சொன்னார், லெப்பை குடி காடு ஒரு முஸ்லீம் கிராமம், 6000 ஓட்டு, 5000 ஓட்டு போடாயிருக்கு. 5000ல் 2500 திருமாவளவனுக்கு, 2500 நெட்டைக்கு. இது ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்போ முஸ்லீம்கள் வந்து எடப்பாடியை புறக்கணிக்கல, நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அவர் முபாரக்கை ரெட்டையில் நிறுத்தியிருக்காரு எங்கே, திண்டுக்கல்ல. அப்போ முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி அவர் தப்பு பண்ணிட்டாரு, பிஜேபியோடு இருந்து தான் கட்சியை காப்பாற்றிட்டார், என்ஆர்சி சிஏக்கு எதிராக ஓட்டு போட்டார், இப்போ எஸ்டிபிஐ முபாரக்கை வந்து எம்பி ஆகணும்னு நினைக்கிறாரு. கடந்த காலம் திமுக இதே தப்பு பண்ணியிருக்கு. மாமனும் மருமகனும் போய் வாஜ்பாய்க்கு கூட்டணியோடு சேரலையா? அதே போல தான் அதிமுகவும் சேர்ந்துருச்சு. சரி, இனி நம்ம எடப்பாடி நம்புவோம். இது வந்து இப்போ முஸ்லீம் ஓட்டு முழுமையாக எடப்பாடியை புறக்கணித்த காலம் போய் இப்போ பாதி ஓட்டு விழுந்துருக்கு. அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அதிமுக ஓட்டு ஏறி வர்றது முஸ்லீமுடைய வாக்கு நம்பித்தான். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மோடிக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் முதல் வெற்றியை பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ணாமலை அவருடைய சவாலில் ஜெயிச்சிருக்காரா? இல்லை, அது வாய்ப்பே இல்லை. அரவக்குறிச்சியில் என்ன கதை, அதான் கோயம்புத்தூர்லேயும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை 98 குண்டு வெடிப்பு. ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார், 99 ஜெயிச்சார், அதோடு முடிஞ்சு போச்சு. பிஜேபி கதை முடிஞ்சு போச்சு. நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி ஜெயிச்சார். ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் தனிப்பட்ட செல்வாக்கு. கிறித்துவ நாடார், இந்து நாடார் எல்லா சமூகமும் சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் பிஜேபியினுடைய அடையாளமாக இருந்தார். அதை தாண்டி எல்லா மக்களுக்குமான தலைவராக இருந்தார், அது ஜெயிச்சார். அண்ணாமலைக்கு அப்படி ஒரு பெரிய அரசியல் 3 வருஷத்துக்குள்ளெல்லாம் மிகப்பெரிய இமேஜ் எல்லாம் வளரல. மக்கள் அவரெல்லாம் பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை மேலே பல புகார் இருக்குது. 6 ரூபா கோல்டு ஃபைனான்ஸு இப்போ பணம் கொடுத்து ஏமாந்தவனெல்லாம் எங்கள் கமலாலயத்துலேருந்து போராடினானா? கமலாலயத்துக்கும் 6 ரூபா கோல்டு ஃபைனான்ஸுக்கு என்ன சம்பந்தம்? பணம் கொடுத்து போகிறோம், இங்கே பணம் வாங்கிட்டீங்க வேண்டியன்னு வந்து போராடினான். மோடியே ஒரு 2 முறை கூப்பிட்டு, நீ வளர வேண்டிய ஆள், நீ இதை நிறைய தவறு பண்ணுற, உன் மேலே நிறைய புகார் வருதுன்னு காரில் ஏற்றிட்டு எங்கள் காந்தி கிராமத்துக்கு நிகழ்ச்சிக்கு வந்த மோடி காரில் ஏற்றிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் புத்தி சொல்லிட்டு போனார். இதெல்லாம் அண்ணாமலை நடந்ததா இல்லையா?
அண்ணாமலை என்ன ஆஸ்திரேலியா அரசியலை பண்ணிட்டு இருக்காரு? எல்லா அரசியலும் வெளியில் தெரிஞ்சுதானே செய்யுது. பல முறை நிர்மலா சீதாராமன் எச்சரிச்சிருக்கேன். அப்போ அண்ணாமலை மேலே புகார் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ செய்தி வருது டெல்லியிலேருந்து. என்ன செய்தின்னா, இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு உள்துறையில் பல கோப்புகள் தானாக எரிஞ்சு போச்சு. எப்படி அந்த கோப்புகளுக்கெல்லாம் உசுர் இருக்கா? எப்படி தானாக தீ குளிக்குதா? அப்போது மோடியுடைய இறுதி அரசியல் வாழ்க்கை ஒரு கடத்துக்கு வந்திருக்குன்னு ஆர்எஸ்எஸ்ஸே நம்புது. இல்லைன்னா கோப்புகள் எப்படி தற்கொலை பண்ணும்? கோப்புகள் எப்படி தீ குளிக்கும்? ஏன் ரகசியங்களை மறைக்கிறீங்க? அப்போ இதுதான் ஒரு எப்பவுமே விளக்கு அணையும் போது எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். இதுதான் இன்றைய நிலை. அதனால் அண்ணாமலையாகட்டும் அதிமுகவை இருக்காதே ஜூனுக்கு மேலே 4க்கு மேலே அண்ணாமலை சொன்னார். அதிமுக போட்டான், மோடியும் ஆட்டுக்குட்டியும் பிரியாணியை போயிடும்னு போட்டான். அப்போ இதுதான் உண்மை நிலைமை. அதிமுகவை ஒழிக்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கு அரசியல் பலம் இருக்கா? இல்லை. ஆனால் அவர் அரசியல் தெரியாமல் அதிமுக இல்லைன்னா பிஜேபியே இல்லையே தமிழ்நாட்டில். இப்போ 4 சட்டமன்ற உரிமை எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அதிமுக கூட்டணி கிடைச்ச பிறகுதான், அதிமுக தோளில் சவாரி செஞ்ச பிறகுதான். அதனால் அதிமுக அரசியல், அண்ணாமலை அரசியல் எல்லாமே நீங்கள் ஜூன் 4 தெரியும். அண்ணாமலை ஜெயிக்கிறாரா இல்லை அதிமுக ஜெயிக்குதான்னு. ஜூன் 4க்கு பிறகு அண்ணாமலை பிஜேபியுடைய அரசியல் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக போகும். அதோடு அண்ணாமலையுடைய அரசியல் என்பது நீங்கள் டெல்லி அரசியலோடு முடிஞ்சு போயிடும். இந்த அரசியலில் வந்து திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டியிட்டார். அதுதான் அவருடைய ராஜதந்திரம்னு சொன்னார். அந்த ராஜதந்திரம் வந்து பழிச்சுதான்? இல்லை, அது சீமா எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலும் அடுத்த தேர்தல் கட்சியே இருக்காது. எந்த கட்சியில் வேணால் கூட்டணி சேரட்டும். இது ராஜதந்திரம் இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. அப்போ சீமானை இப்போ தமிழ் தேசிய அரசியல் என்பது திராவிட இயக்கத்துக்கு மாற்றானது. ஆனால் வந்து பிஜேபியும் ஒரு 1000 கோடி கொடுத்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் பதிவு பண்ணுறாரு. இல்லை, 1000 கோடியில் 50,000 கோடி கொடுத்து கூப்பிட்டோம். அப்படி சேர்ந்தானே சீமானுக்கு 1000 கோடி வருமே தவிர கட்சியில் ஒரு ஆள் இருக்க மாட்டான். கட்சியில் தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தை விட பிஜேபி எதிரியாக நினைக்கிறான். தமிழ் தேசியம் என்பதே கெட்ட வார்த்தை. ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாக்களை நீங்கள் பிரிவினைவாதிங்கிறதா தமிழ் தேசியம். அப்போ எப்படி சீமா அடுத்த கட்டத்து நகர்வுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஆட்களும் இல்லை, அரசியலும் இல்லை. இந்த தேர்தலில் சீமா பழைய வாக்கு வங்கியை தக்க வைத்தால் உண்மையாக சீமாவுக்கு ஆதரவு இருக்குன்னு நான் எடுத்துக்கலாம். பழைய வாக்கு கீழே போயிடுச்சுன்னா அடுத்து இன்னொரு வீரமணி இருக்கார், அவர் பின்னாடி ஆள் இல்லை, கட்சி இருக்கு, அதே கதை தான். நீங்கள் விஜயகாந்த் கட்சி கூட அதிமுக மறுவாழ்வு கொடுத்துருக்கு இந்த தேர்தலில். ஆனால் பாமகவுக்கு பிஜேபி மறுவாழ்வு கொடுத்துருக்கு. போன தேர்தல் இதே அதிமுக விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது வாக்கையில் போன கலைப்பு வேலுமணி வேண்டாம் விரட்டியே விட்டார். வேண்டாப்பா உங்க இப்போ 50 கோடி ரூபாயும் கூட்டணி சேர்த்து எடப்பாடி வச்சிருக்காரு. ஏன்னா எடப்பாடிக்கு வேறு வழி இல்லை, ஏதாவது ஒரு கூட்டணி வேணும், ஒரு கட்சி வேணும், அனாதையே நிற்கக்கூடாது. அதனால் அவர் பிரேமலதாவை கூட வச்சிருக்கார். ஆனால் சீமானுக்கு அதற்கும் வழி இல்லை. சீமானை பொறுத்தவரை தமிழ் தேசி என்பது திராவிட இயக்கத்தோட சேரக்கூடாது, தேசிய இயக்கங்களோட. நீ 2009 காங்கிரஸ் ஒழிக்கத்தானே கட்சி ஆரம்பிச்சா? காங்கிரஸ் தான் படுகொலை பண்ணிருச்சு, காங்கிரஸ் பிஜேபி தான் படுகொலை பண்ணிருச்சு, அதுதானே கட்சி ஆரம்பிச்சா? திராவிட இயக்கம் சேர்ந்து பண்ணுச்சு. அப்புறம் எப்படி பிஜேபியோட காங்கிரஸோட திராவிட இயக்கத்தோட சேர முடியும்? கடைசி வரை சேர முடியாதுதான் தமிழ் தேசியம். சனாதனத்தை பற்றி பேசி திரு உதயநிதி அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்தா ரெட்டி சொல்கிறாங்க. இப்போ இந்த இந்திய கூட்டணிக்குள்ளே வந்து எதனா கூட்டணி உடையமா, இல்லை கூட்டணி குழப்பமா, இல்லை தேர்தல் வரைக்கும் இது வந்து சைலண்டாக இருந்துட்டு இப்போ பேசுறதுக்கு காரணம் என்ன? ஆந்திராவுக்குள்ள சனாதன வாக்கை தக்க வைக்கணும். இதுக்கு அவர் ஒரு டாக்டிஸ், மேட்டுக்குடி வாக்கை தக்க வைக்கணும். அதுக்காக ரேவந்த் ரெட்டி
மேட்டுக்குடி வாக்காளர்களை ஜெயிக்க வச்சு காங்கிரஸுக்கு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று கொடுப்பதற்காக மேட்டுக்குடியினரை தாஜா பண்ணுவதற்கு நீ உதயநிதியை போட்டு தாக்குறார். அப்படியே அதே ஆந்திராவுக்குள்ள, இது தெலுங்கானா, ஆந்திராவுக்குள்ள 212 அடி உயரம் இதே சிலை, அம்பேத்கர் சிலை யார் வச்சிருக்கா? ஜெகன்மோகன். அவர் தானே சனாதனத்தினுடைய வெடிகுண்டு. அம்பேத்கர் சனாதன சனத்தினுடைய மனித வெடிகுண்டு அவர். ஏன் அவருக்கு அதே ஆந்திரா தானே, அதே தெலுங்கு தானே? இப்போ தானே தெலுங்கானா ஆந்திராவை போச்சு, ஒன்றா இருந்தது தானே? ஏன் அதே மக்கள் தான், அதே தெலுங்கு மக்கள் தான் யாருக்கு வச்சிருக்காங்க? அம்பேத்கர். அம்பேத்கர் பொறுத்த மகாராஷ்டிராவில் கூட கிடையாது. பெரியார் பெரியார் பண்ணு சொல்லுகிற பெரியாருக்கு 212 சிலை வைக்கல, பெரியார் பண்ணி சொல்லி எல்லா பேரும் ஏமாத்திருக்கான். கருணாநிதி, அண்ணாதுரை, எடப்பாடி, ஜெயலலிதா எல்லாம் ஏமாத்திருக்கான். பெரியாருக்கு 212 அடி சிலை இருக்கணுமா இல்லையா? இப்போ அம்பேத்கரிஸ்டுகள், அம்பேத்கர் வாக்கு, தலித் மக்களுக்கான பாதுகாவலர் நான் தான். இதை யார் நிரூபிச்சிருக்கா? ஜெகன்மோகன் ரெட்டி. இப்போ இங்கே என்ன என்ன தேவைன்னா, மேட்டுக்குடி வாக்கு, பார்ப்பனர்கள் வாக்கு தக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு ரேவந்த் ரெட்டி. அதுக்காக இழிச்சவன் யார் இருக்கா? ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இப்போ அதனால் உதயநிதியை யார் அடித்தாலும் எவனும் கேட்க மாட்டான். வடிவேல் சொல்கிற மாதிரி தான், முட்டுச்சந்தில் வச்சு அடிக்கிறீங்களாங்கிற மாதிரி உதயநிதி முட்டுச்சந்தில் வச்சு யார் வேணும் அடிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அதுதான் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தெலுங்கானாவில் கொஞ்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் எங்கே கொடுக்கணும்? டெல்லியில் கொடுக்கணும். அதுக்கான டாக்டிக்ஸ் தான் பண்ணுறாரே தவிர இது பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செய்திக்கு பிறகு எந்த பெரிய திமுக தலைவரும் மறுப்பு அறிக்கை விடவில்லை, கண்டன அறிக்கையும் விடவில்லை சார். ரொம்ப நன்றி சார். ரைட், நன்றி, வணக்கம்.